ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்ட வீடியோவில் தொடர்ச்சி இது. அந்த பொருள் காணா போயிட்டுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு உட்காந்துருந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்ரு 700 மீட்டரில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பீச்சிலையும் இதுலேயும் சேர்ந்து அந்த பீச்சுக்கு போய் கவலையாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காண்டி போயிருக்கோம். அந்த போலீஸ் உட்காந்து கேம் விளாண்டு குடும்பத்தோடு போய் உட்காந்துருக்கோம். அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேம் விளாண்டுட்டு அங்கே போய் உட்காருங்க, சப் இன்ஸ்பெக்டர் வந்தவொன்னே பேசணும் அப்படின்னாப்புல. அங்கே ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு என்ன சொன்னோம்னா, அவர் வந்தார், ஆஃபீஸர் வந்தார், அவர்கிட்ட சொன்னோம் கம்ப்ளைண்ட் எழுதுங்க அப்படின்னாரு. கம்ப்ளைண்ட்டை எழுதணும், இந்த மாதிரி சார் பேக்கு களவு போயிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நாங்கள் போய் நடந்த இடத்துல போய் விசாரணை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி சார், விசாரணை பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணிவிட்டு அவங்க வரேங்கிற பேரில் என்கிட்ட வச்சு தான் வந்தாங்க. எங்கள் கூட நண்பர்னு சொன்னேன்ல, அந்த நண்பர் ஃபேமிலி எதை பற்றியுமே கண்டுக்கிடலை. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காணா போன ஃபீலிங்கோ, தொலைஞ்சது ஏன் பொருள், கிட்டத்தட்ட அதில் என்ன பொருள்லாம் இருந்துச்சுன்னா, நாங்கள் கம்ப்ளைண்ட் எழுவுனது மொபைலையும் 3 மொபைலு ப்ளஸ்ஸு 4000 பணம், இந்த 2 தான் எழுவணும். அதில் இருந்தது நிறைய பொருள். என்னுடைய ஏடிஎம் கார்டு, என்னுடைய லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸு ப்ளஸ்ஸு ஆதார் கார்டு வச்சுருந்தேன், அது இருந்துச்சு. இது இல்லாமல் ஒரு பவர் பேங்கு, என்னுடைய பசங்க 2 பேர் ட்ரெஸ்ஸு, என்னுடைய ஒய்ஃபுடைய சாரீஸ், இப்படி எல்லாமே மொத்தமாக சேர்ந்து 35,000 40,000 கூட அதை காணல. காணா போனதுக்கு, அதாவது களவு போச்சுன்னா பரவாயில்ல, களவு கொடுத்தா எப்படி இருக்கும். நான் யாரை பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு போனோன்னோ அவங்க பண்ணலாம். ஓகே, அதுதான் என்னால் தாங்க முடியல. இதில் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவங்க ட்ரீட் பண்ண விதம் இருக்குது பாருங்கள், ரொம்ப மோசம். ஃபேமிலியோடு இப்போ உட்காந்துருக்கோம். எனக்கு அப்படியே அந்த வெயிலில் போன மாதம் கரெக்டாக எத்தனாம் தேதி, 4ஆம் தேதி 2:30 நடந்த சம்பவம். 2:30 மணிக்கு பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கோம். 2:35 என்னுடைய பேக்கை கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாட்ட இது கடையில் 4 வாட்டி 5 வாட்டி சொல்லிட்டு போயிருக்கோம். சொன்னது மட்டும் இல்லை, ஒப்படைச்சிட்டு வேறு போயிருக்கோம். ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதில் பொருள் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க வாகை கொடுத்ததுக்கப்புறம் தான் போனோம். கிட்டத்தட்ட பக்கம்தான், கன்னியாகுமரி உங்களுக்கு போயிருந்தால் தெரியும். அந்த மண்டபத்துக்கும் முக்கடல் சங்கமிக்கிற இடத்துக்கு எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட ஒரு 60 மீட்டர் 70 மீட்டர் இருக்கும். இந்த இடத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் குளிச்சுக்கிட்டு இருந்த 5 நிமிஷத்தில் அந்த அம்மா எல்லோரும் எஞ்சி நின்னாங்க. ஏன் இவங்க எஞ்சி நிற்கிறாங்கன்னு சொல்லி என் பையனை விட்டு பார்க்க சொன்னேன். அப்போ தான் தெரியுது, இப்போ தான் ஒரு ஆள் வாங்கிட்டு போச்சு, நான் கையில் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் கொடுத்தியா, யார் கேட்டேன், நான் தம்பின்னு சொன்னான்ப்பா. அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடியே போனேன். அங்கேருந்த பக்கத்தில் இருக்க அவசர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். பக்கத்தில் கன்னியாகுமரி பீச்சு பக்கத்தில் இருக்குது. அங்கே போனவொன்னே